நமது தளபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு நில், கவனி, செல். ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 59. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனிதருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய வெளித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதிரும். கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும்படி அவர்களை உம்முடைய உக்கிரகத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். நமது மனப்பாட வசனம் வாசித்த சங்கீதத்திலே 9வது வசனம். ஆண்டவரே, நீரே என் ஆற்றல், என்னை விடுவிக்கும்படி நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஓ காட், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த், ஐ வெயிட் ஃபார் யூ. காத்திருத்தலை குறித்து, கர்த்தருக்கு காத்திருத்தலை குறித்து ஒரு முக்கியமான அம்சத்தை இன்று நாம் தியானிப்போம். அச்சுறுத்தலும் அபாயமும் எதிர்ப்படும் போது அணைப்பையும் அடைக்கலத்தையும் தேடி ஓடுவது இயல்பு. இது மனிதர் யாவரையும் உந்தித்தள்ளும் விசை, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஆனால் விரைவும் விஷமும் நிறைந்த ஆயுதங்கள் நிறைந்துள்ள இக்காலத்தில் கடவுள் நம்மை காப்பாற்றினால் தவிர ஒரு இடமாவது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது அல்ல. நமது காலங்கள் அவரது கரங்களிலும் நாம் அவரது உள்ளங்கைகளிலும் இருப்பதால் எந்த சூழலிலும் கலக்காமல் இருக்க பழக வேண்டும். நாம் விரட்டப்படும் போதும் வேட்டையாடப்படும் போதும் கடவுளுக்கு காத்திருப்பதே ஒரே வழி. அதுதான் பயன் தரும். ஏசாயா 30:15 எப்படி வாசிக்கிறோம்? நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதியுற்றால் விடுதலை பெறுவீர்கள். அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் வலிமையாயிருக்கும். In quietness and in confidence shall be your strength. நமது சத்துருக்களின் தீவிர தாக்குதலுக்குள் நாம் அகப்பட்டிருக்கும் போது கடவுளோ அமைதியாகவும் அவசரப்படாமலும் இருப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர் நம்மை இன்னும் வலுப்படுத்த விரும்புகிறார். அடுத்தது, அவர் நம்மை இன்னும் தூய்மைப்படுத்த விரும்புகிறார். He wants to strengthen us and he wants to sanctify us. நேரம் எடுத்து கடவுளுடைய முன்னிலையில் உட்கார்ந்து தற்பரிசோதனை செய்து பார்ப்பது ஒன்றுதான் இவ்வித சூழ்நிலைகளில் வெற்றியாய் வெளிவர ஒரே வழி. சில வேளைகளிலே நமது நண்பர்களும் உறவினர்களும் கூட நமக்கு எதிரிகளாகலாம். இவ்வித சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று திருவாக்கினன் மீகா ஆலோசனை கூறுகிறான்.
மீகா 7:5-7 வாசித்து பாருங்கள். ஒருவனது பகைவர் அவனது வீட்டில் உள்ளவரே ஆவர், நானோ என் கடவுளுக்காய் காத்திருப்பேன். நமது போராட்டத்தின் கருவிகள், ஆயுதங்கள் உலகு சார்ந்தவை அல்ல. மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. மனித எண்ணங்கள் மற்றும் திட்டங்களை சார்ந்து நாம் போர் தொடுப்பதில்லை. நாம் நமது ஆன்மீக போராயுதங்களை பொறுமையுடன் கடவுளுக்கு காத்திருப்பதன் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் கூர்மையாக்குகிறோம். எபேசியர் 6 6 படைக்கலன்களை குறித்து சொல்லிவிட்டு 7வதாக பவுல் அப்போஸ்தலன் ஜெபத்தை சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஜெபத்திலும் காத்திருத்தலின் மூலமாக மட்டுமே இந்த படைக்கலன்களை நாம் தீட்டி கூர்மையாக வைத்துக் கொள்ள முடியும். படைகளின் தளபதி, அதாவது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அமைதியாயிருந்து அவரே கடவுள் என்று அறிந்து கொள்ளலாம். எதிரி ஒரு போராடுகையில் நமது பலத்தையும் அனுபவத்தையுமே நினைத்து கொண்டிராது நமது தளபதியின் ஆணைகளையே நாம் கவனித்து நின்று கொண்டிருக்க வேண்டும். தாவீது ஒரு பெரிய போர் வீரன். ஆனாலும் கூட அந்தந்த யுத்தத்திற்கு போகலாமா கூடாதா என்று ஆண்டவரிடம் விசாரிக்கும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. ஒரு முறை பெலிஸ்தியருக்கு எதிராக படையெடுக்க அவன் விரும்பிய பொழுது ஆண்டவர் அவனை போ, கோ என்றார். அடுத்த முறை நோ, போகாதே என்று சொன்னார். அவன் அப்படியே அமர்ந்து இருந்து விட்டான். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய இராணுவ பயிற்சி, இராணுவ அறிவு எல்லாவற்றையும் அவன் சமர்ப்பித்து விட்டதே தாவீதின் வெற்றிகளின் ரகசியம் என்று நாம் சொல்லலாம். எனவே பிரியமானவர்களே, வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டட் டைம். காத்திருக்கும் நேரம் வீணடிக்கும் நேரம் அல்ல. சார்லட் எலியட் என்று 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பக்தர் இவ்விதமாக பாமாலையிலே ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார். என் கோளை நெஞ்சை தேற்றிடும் எச்சக்தி சார்பு சாயினும் அன்பு வன்மை மேற்கொள்ளும் சித்தமே. ஃபேனி கிராஸ்பி என்கிற அம்மையார் எழுதிய ஒரு பாடலும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. Though the ills of earth may wound me and the storms of life confound me, with his loving arms around me, I will go with him all the way. ஆண்டவரே, நீரே என் ஆற்றல், என்னை விடுவிக்கும்படி நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களை அச்சுறுத்தும், பயமுறுத்தும், எங்களை தடுமாறச் செய்யும், எங்களை இலக்கரிக்க செய்யும், இனி என்ன செய்யவென்று தெரியாத நிலைக்கு எங்களை தள்ளிவிடும் எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. அப்படிப்பட்ட வேளைகளிலெல்லாம் என்ன செய்வதென்று சொல்லி எங்களுடைய மாம்ச பலத்திலே, எங்களுடைய ஆவேசத்திலே அதையும் இதையும் நாங்கள் செய்து காரியத்தை குழப்பி விடாதபடி, கர்த்தாவே, நீரே எங்கள் ஆற்றல், நீரே எங்களுடைய பலம், நீரே எங்களுடைய துருகம் என்று சொல்லி அமெரிக்கையோடும் நம்பிக்கையோடும் உமக்கு காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். கர்த்தாவே, அறிவின்படி இவைகளை எல்லாம் நாங்கள் ஒத்துக்கொண்டாலும் இவ்விதமான சூழல்கள் வழியாக போகும் பொழுது அது எங்கள் அனுபவமாக மாறுவதில்லை. இவைகளை எங்களுக்கு நினைவுபடுத்தும். அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.